மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா 5-12 கூடியவர்கள் பரிவர்த்தனை என்கின்ற அமைப்போல் இருக்குது. குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 9, 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கிறார். 9ஆம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய யோகம். அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சில பேருக்கு பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காசி, கயா, கங்கா போகக்கூடிய அமைப்புகள் வாய்ப்புகள் இந்த வாரமே வரும். இந்த வாரமே போக முடியுமா இல்லையானா டிக்கெட்டாவது புக் பண்ண முடியும். அதாவது பெரியவர்கள் கூட்டிகிட்டு போகிறது அல்லது சில டிராவல் ஏஜென்சிக்கு நம்ம சில கைட்னஸ் ஏற்படுகிறது. திவ்ய தேச தரிசனம், பகவானை பெருமாளை எப்படியாவது பார்த்துடலாம், சிவனை எப்படியாவது பார்த்துடலாம், ஏதாவது ஒன்றுக்கு ரொம்ப நாளாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், யாரும் எனக்கு எதுவும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய சில பல சூழல்கள் அத்தனையும் அற்புதமாக அமையக்கூடிய ஒரு யோக வாரமாக இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அடுத்த வாரம் முழுக்க அப்படியே விலக போகுது. அடுத்த வருஷம் முழுக்க, அடுத்த வருஷம் 7 சனி முழுமையாக விலக போகுது. அப்போ அந்த 7 சனி முழுமையாக விலகுதுன்னா அதுக்கு முன்னாடியே சில பல நல்ல வேலைகளை அவர் செய்யணும் இல்லையா? அந்த மாதிரியான அமைப்புகள், வாய்ப்புகள் போன்றவைகள் நல்லா வரும். தொழில் நல்லா இருக்கும், தொட்டது துலங்கும், ஒரு நல்ல விதமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும், கையில் காசு கிடைக்கும், அடுத்தவங்ககிட்ட கேட்க தேவையில்லாத அளவிற்கே ஓரளவுக்கு கையில் காசு வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள்லாம் இருக்காதுங்க. முயற்சிகள் உங்களுக்கு பலிக்கக்கூடிய தன்மைகள் 2022, 2021 மாதிரி சோதனைகள்லாம் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு கிடையாது. அடுத்த வருஷத்துலேருந்து டேக் ஆஃப் ஆக போகுது வண்டி, ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஜும்முன்னு மேலே போக போகிறீங்க. அப்போ நல்ல உயரத்திற்கு போகக்கூடிய அமைப்புகளுக்கான வாய்ப்புகள் இந்த வருட இறுதியிலேயே உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதால் நல்ல அமைப்புகள், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது வேலை தொழில் அமைப்புகள் இருக்கும். படிக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு எதிர்கால முன்னேற்றம் நன்றாக இருக்கும். எதை படிக்கலாம்ன்றதில் ஒரு தெளிவு இருக்கும். எங்கே யாரை என்ன, சில புதிய நட்புகள் இருக்கும். காதல் வரக்கூடிய வாரமாக இருக்கும். ஏற்கனவே பிரேக்கப்பான காதல் புதுசாக அப்படியே கிளம்பும். அதே காதல் தான் வரும்னு சொல்ல மாட்டேன், புதுசாக இன்னொரு காதல் வரும். இப்போ தான் காதலுக்கு பஞ்சமே இல்லையே. 1க்கு 2, 1க்கு 4 என்கின்ற அமைப்பு. கல்யாணமே 1க்கு 3 அமைகின்ற போது காதலுக்கு என்ன குறைச்சல்? ஆகவே இளைய பருவத்தினருக்கு சந்தோஷ செய்திகள், சந்தோஷ அறிமுகங்கள் போன்றவைகள் கண்டிப்பாக இந்த வாரம் உண்டு. 9, 10, 11ஆம் இடங்கள் என்பது நல்ல விதமான அமைப்புகள், சந்திரனுடைய இயக்கம் சார்ந்தது என்பதனால தோல்விகள் எதுவுமே இல்லாமல் வெற்றிகள் மட்டுமே இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. மகர ராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத ஒரு நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த நவம்பர் 25 முதல் டிசம்பர் 1ஆம் தேதியிலான யோக வாரம். கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஆரம்பத்திலேயே இது வரும், சந்திராஷ்டமம் வரும். கும்பராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை காலையில் அதிகாலையில் வாரம் ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டமமாக தான் ஆரம்பிக்குது. அதாவது நவம்பர் 25ஆம் தேதி அதிகாலை 5:02 இருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். புதன்கிழமை சாயந்தரம் 6:07 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். 25ஆம் தேதி முழுக்க சந்திராஷ்டமம், 26ஆம் தேதி முழுக்க சந்திராஷ்டமம், 27ஆம் தேதி சாயந்தரம் 6:07 வரைக்கும். கிட்டத்தட்ட 2.5 நாள்ன்றது 3 நாள் வரைக்குமே இப்போ சந்திராஷ்டமம் வரும். சந்திராஷ்டமம் 2 நாள் மட்டும் இருக்கும், 2.5 நாள் மட்டும், 2.25 நாள் மட்டும் இருக்கும்ன்றதுலாம் சொல்ல முடியாது. அது கொஞ்சம் முன்ன பின்ன வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆக திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த 3 நாளும் அப்படியே வாய்க்கு எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி கவனமாக, பொறுமையாக, நிதானமாக, ஏதாவது வாயில தான் கொடுத்து ஏதாவது சிக்கல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு சந்திரன் 8ல் இப்போ மறையிறது என்பது ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் குருவின் பார்வையில் அவர் இருக்கிறார் தான். அமாவாசை அமைப்பில் இருக்கிறாரே, குருவின் பார்வையில் இருந்தாலும் கூட அவர் அமாவாசை அமைப்பில் இருப்பது ஒரு மாதிரியான சிக்கல்களை பண தேவையில், வீட்டு தேவையில் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்களும் முக்கியமான முடிவுகள் எதையுமே கும்பராசிக்காரர்கள் எடுக்கக்கூடாது. எதுக்கும் அப்பா அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு, பெரியவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு சொல்லலாம் அப்படின்ட்டு தனித்து முடிவெடுக்கிறத தள்ளி வைங்க. காசு பண்ண விஷயத்தில் கவனமாக இருங்க. ஓடிபி சொல்லிடாதீங்க. அதுவும் இப்போ ரொம்ப பெரிய சீட்டிங்கெல்லாம் இப்போ சைபர் கிரைம் வருது. ஃபோனை எடுத்தாலே, ஃபோனை திறந்தாலே அதை அழுத்து, இதை அழுத்து, அந்த லிங்க் அழுத்து, இந்த லிங்க் அழுத்து, இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருங்கள். சற்று 3 நாட்களில் ஏமாந்துருவீங்க. பண வரவுகள், பண இழப்புகள்லாம் வரும். ஆகவே பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பேச்சு விஷயத்தில் அதை விட கவனமாக இருங்க. பேச்சில் ஏதாவது ஒருத்தரை பகைச்சிக்கிறது, நட்புகள், உறவுகள் போன்றவைகளை விரோதித்துக் கொள்வது போன்ற அமைப்புகள் வாரத்தின் 3 நாட்கள் கண்டிப்பாக முதல் 3 நாட்கள் உண்டு. அதற்கு பிறகு 4 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் 9, 10ஆம் இடத்துல வராரு, 10ஆம் இடத்துல பரிவர்த்தனை ஆகிறாரு, 10ஆம் இடத்துல குருவின் பார்வையிலே இருக்கிறாரு. ஆக வாரத்தின் 3 நாட்கள் மட்டும் ஏதாவது ஒரு நிலையில் கஷ்டத்தை கொடுத்து பிற்பகுதி 4 நாட்கள் பரவாயில்லைங்க,
லாஸ் எல்லாம் ஆகலைங்க, அப்படி ஆகலைங்க, இப்படி ஆகலைங்க, எதையும் சமாளிச்சிட்டங்க என்கின்ற மாதிரியாகத்தான் இருக்கும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் இல்லை. ஜென்மச்சனி முடிய போது, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் ஜென்மச்சனி முடியுது உங்களுக்கு. ஆகவே ஜென்மச்சனி முடிவதால் ஏதேனும் நல்லவைகள் ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான முன்னேற்றமான வாரத்தின் பிற்பகுதி 4 நாட்கள் நன்றாக இருக்கக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது. நவம்பர் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதியிலான இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு வியாழன் வெள்ளி சனிக்கிழமை வரைக்கும் கூட வரும் சந்திராஷ்டமம். வாரத்தில் முதல் 3 நாள் நல்லா தான் இருக்குது. திங்கள் செவ்வாய் புதன் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் புதன்கிழமை சாயந்தரம் 6 மணி 7 நிமிஷத்துலேருந்து சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஆரம்பிக்குது. அதாவது 27ஆம் தேதி மாலை 6 மணி 7 நிமிடத்திலிருந்து சனிக்கிழமை காலையில் 6 மணி வரைக்கும் 6 மணி 3 நிமிஷம். புதன்கிழமை நைட்டு விட்டுருங்க. அப்போ வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளும் முழுமையாக சந்திராஷ்டமம் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு. ஆக வாரத்தின் நடுப்பகுதியில் சந்திராஷ்டம அமைப்புகள் ஏதாவது ஒரு நிலையில் தொல்லையைத்தான் கொடுக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் கடுமையான அமைப்பில் தேய்பிரை அமைப்பாக அவர் இருக்கிறாரா. அப்போ தேய்பிரை அமைப்பில் போய் அவர் குருவின் பார்வையிலே இல்லாமல் வெறும் சுக்கிரன் வீட்டில் தான் அவர் மறைகிறாரு. ஆக மனசு கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஆக வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்களும் முக்கிய முடிவுகள் எதையும் எடுப்பதை அப்படியே தவிர்க்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு. ஏதாவது செலவு எதனா வரும், சோஷியல் மீடியாவில் கெட்ட பேர் வரும், சும்மா அதை ஷேர் பண்ணேன், இதை ஷேர் பண்ணேன், அந்த போஸ்டிங் போட்டேன், எல்லாமே ஃபேக் ஐடின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொம்பளை பேரில் இருக்கிறவங்க எல்லாம் முக்கால்வாசி பேர் வெறும் ஆம்பளைங்க தான். சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நிறைய பேர் ஃபேக் ஐடின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அந்த 2 நாள் பாக்கெட் விஷயத்தில், பண விஷயத்தில், விரைய விஷயத்தில், செலவுகள் விஷயத்தில், குடும்பத்தில் பேசுகிற விஷயத்தில் ஒரு புதிய விஷயம் ஆரம்பிக்கவே கூடாது. தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. எதுவுமே புதுசாக ஒன்று செய்யக்கூடாது. எல்லாவற்றிலும் நாக்கை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய, வாக்கை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த நடுப்பகுதி நாட்கள் அமைஞ்சிருக்கு. ஆனால் வாரத்தின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்து நல்லா இருக்கிறாரு. கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். புதன்கிழமை வரைக்குமே புருஷன் முன்னாடி வெளியில் சேர்ந்து போகிறது அல்லது காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருப்பது, ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பது, நட்புகள் உறவுகள் போன்றவைகள் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே வாரத்தின் ஆரம்பம் 3 நாட்களில் நல்லாவே இருக்கும். வேலையில் கூட கொஞ்சம் பேர் எடுக்க முடியும். வேலையில் மேலதிகாரிகள் போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் நல்லாவே பேர் எடுப்பீங்க. எதிலும் ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். வாரத்தில் 3 நாளில் பண உறவு வரும். ஆனால் அந்த 3 நாளில் வர்ற காசு தூக்கி பின்னாடி 2 நாள் சந்திராஷ்டம நாளில் செலவு பண்ணிக்கிட்டு தெரியாதீங்க. செலவு போயிடும். ஆகவே ஏமாந்து விடுற தன்மைகள் தான் வார கடைசியில் இருக்குது. எதிலையும் கவனமாக நிதானமாக உஷாராக இருக்க வேண்டிய ஒரு நல்ல வாரமாகவே வாரத்தின் நடுப்பகுதி நாட்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்கு உண்டு. அப்படி ஒன்றும் சோதனைகள் இருக்காதுங்க. நல்ல வாரம் தான் இந்த வாரம்.